பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒருவரோடு ஒருவர் சந்திக்கும்படியாக, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாக, நீங்களும் என்னை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்தி வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய ஜனமே, நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்படும், கேட்கிற ஜனங்களை ஆறுதலடைய செய்தருளும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தெய்வ செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருவசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் தேவனுடைய கைக்குள் அடங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் கொஞ்சம் கஷ்டமான அனுபவம் தான். ஆனால் அடங்கி ஏன் இருக்க சொல்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்த்தால், தேவன் நம்மை உயர்த்துவதற்காகத்தான். அது எப்படி உயர்த்துவார் என்றால், அவருடைய கைக்குள்ளே ஒரு மனுஷன் அடங்கி இருக்கும்போது, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, சபைக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்காண்ட வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்போது நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் கர்த்தர் மாற்றிடுவார். அதனால தான் ஒரு தேவ பிள்ளைக்கு அடங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவும் கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறதுக்கு மனம் இல்லாமல், அல்லது கொஞ்ச நாட்களாய் அடங்கி இருப்பார்கள். சில சோதனைகள், சில பிரச்சனைகள், சில பாடுகள் குடும்பங்களில் அல்லது சபையிலே வருகிற பொழுது அவங்களா ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து அந்த அடங்கியிருக்கிற சிச்சுவேஷனை விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. பாருங்கள், வெளியே போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம எவ்வளவு நாள் தான் அடங்கியிருக்க, எவ்வளவு நாள் தான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்குத, எவ்வளவு நாள் தான் போராடிக்கிட்டே இருக்க முடியும், எவ்வளவு தான் உபவாசம் பண்ண முடியும்? அடங்கிருங்க அடங்கிருங்கன்னு சொல்ல நானும் அடங்கி தான் இருக்க பார்க்குறேன். ஆனால் ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதே. நாட்கள் தான் போய்கிட்டு இருக்குதே தவிர, மாதங்கள் போயிட்டு இருக்குது, வருஷங்கள் போயிட்டு இருக்கிறதே தவிர என் காரியத்தில் ஒன்றும் ஜெயம் வரலையே. அப்படியான நான் அடங்கியிருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவங்க அந்த நெருக்கத்தை பார்த்தவொடனே தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்துருவாங்க. தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த இடத்த விட்டு ஓடிடணும்டா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். இது முதலாவது எங்கே வந்துடும்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த குடும்பத்தில் வரும். பாருங்க, கணவனால் ஒரு மனைவிக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த மனைவி நல்ல ஆவிக்குரியவளாக இருப்பாங்க. ஆனால் கணவன் அந்த அளவுக்கு ஆவிக்குரியவனாக இல்லாத போது அந்த கணவனால் அவங்களுக்கு பயங்கர டார்ச்சராக இருக்கும், பயங்கர பிரச்சனையாக இருக்கும். ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆலயத்துக்கு போக விட மாட்டான், பைபிளை வாசிக்க விட மாட்டான். இப்படியெல்லாம் சில நெருக்கங்கள் வரும்போது போராடி போராடி ஜெபித்து பார்ப்பாங்க. அந்த நெருக்கத்தில், அந்த போராட்டத்தில்
ஜெயம் எடுக்க முடியாதபடி இருக்கும்போது மனசு அப்படியே தளர்ந்துடும். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே மாமியாரால் பிரச்சனை, மருமகளால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் சகிக்க முடியாதபடிக்கு இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் சபையில் போவோன்னு சொல்லி சபைக்கு போனால் சபையிலே பயங்கர பிரச்சனையாக இருக்கும். சபையில் நமக்கு பெரிய பெரிய போராட்டமாக இருக்கும். இல்லைடா அங்கத்தான் நிம்மதி இல்லைன்னு சொல்லி இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலெல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படியே மனசு தளர்ந்துரும். பார்த்துருங்க, அப்படி தளர்ந்துரும் போது என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம். என்னை அநேகர் சொல்ல அந்த இடத்த விட்டு ஓடிடணும், எங்கேயாவது ஓடிடணும். அநேகர் ஒரு முடிவு எடுப்பாங்க பாருங்க, கண்ணு கெட்டாத தூரத்தில் போய் நம்ம இருந்து கொள்ளணும். அவங்க எடுக்கிற முடிவு எங்கேயாவது போய் இருந்துக்கிடணும், இங்கெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, செத்து போயிட்டா கூட நல்லது தானே. அவங்க கடைசி எடுக்கிற முடிவு செத்து போயிட்டா கூட நல்லது தானே அப்படிம்பாங்க பாருங்க. அருமையான தேவச்சனமே, இப்படி எல்லாரும் அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்பொழுது அவங்க எடுக்கிற ஒரு முடிவு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துருவாங்க. தன்னுடைய சுயத்தின்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தை தான் சிந்திக்கணும். மாமிசத்துக்கு உரியவன் மாமிசத்துக்குரிய காரியத்தை சிந்திப்பான். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் மாமிசத்துக்குரிய காரியத்தை தான் அதிகமாக சிந்திக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தன்னிச்சையாக முடிவு எடுக்கிற கடைசி முடிவு தான் எங்கேயாவது விழுந்து செத்துறணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை. 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் முதல் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னதான் அதே வாய்தான் செத்துறணுங்கிற ஒரு முடிவில் அவர் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த 23ஆம் சங்கீதத்தை இன்றைக்கி நிறைய பேர் நல்ல கடன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சொல்லிடுவாங்க, அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிது அவங்க அதை சிந்திக்கவே மாட்டாங்க பாருங்க. ஆனால் அதே அதிகாரத்தில் கடைசியில் சொல்கிறார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்கிறான். அப்படின்னா என்னென்ன சாகவே மாட்டேங்கிறான். சாவே எனக்கு வரக்கூடாது, சாகவே மாட்டேன், நான் நீடித்த நாட்களாக தான் இருப்பேங்கிறான் பாருங்க. இன்றைக்கு தேவ பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டுக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருக்கலாம். சில போராட்டத்தின் நிமித்தமாய், பிரச்சனை நிமித்தமாய், பாடுகள் நிமித்தமாய், நெருக்கத்தின் நிமித்தமாய், வேதனை நிமித்தமாய், கண்ணீர் நிமித்தமாய், மனைவி பிள்ளைகளுடைய நெருக்கத்தின் நிமித்தமாய் கணவன் சாவை நோக்கி ஓடலாம். அல்லது கணவனுடைய நெருக்கத்தின் நிமித்தமாய், குடும்பத்துடைய நெருக்கத்தின் நிமித்தமாய் மனைவி சாகிறதுக்கு போய் இருக்கலாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, அது ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு அழகு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு இருக்கு பாருங்க, தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க. இந்த சபைக்கு நீ போகவே கூடாது, இந்த சபையில் இவ்வளோ போராட்டம் இருக்குது, நான் போய் அங்கே சமாதானம் ஆராதிக்க முடியல, குத்தி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இன்னும் சபைக்கே போகக்கூடாது, அப்படி முடிவு எடுக்கிறீங்க பாருங்க. அது நல்லது கிடையாது. குடும்பத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போயிடணும், செத்து போயிடணும், எங்கேயாவது கண்ணு காணாத இடத்துக்கு ஓடிடணும், அங்கேயாவது போய் நிம்மதியாக இருந்துடலாம், சுகமாக இருந்துடலாம். என்ன செய்கிறது? இந்த குடும்பத்தோடு நாம் படுகிற அவஸ்தை. கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாளில் இருந்து எனக்கு வேதனை தான், துக்கம்தான், துயரம்தான் என்று சொல்லி நீங்களாம் ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அப்படி ஒரு முடிவு எடுப்பீர்களானால் அது நல்லது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் எப்படி திரும்ப அந்த முடிவை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தானாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கியிருக்க மனமில்லை. தானாக ஒரு முடிவு எடுத்து ஒன்றிலே எங்கேயாவது ஓடுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை பிசாசானவன் கரெக்டாக மறைச்சிக்கிட்டே வந்துடுவான் பாருங்க.
அது யாருக்கு மறைப்பான் என்றால், தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும், தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்களுக்கும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போன ஊழியத்தின் பாதையிலே தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் சில காரியத்தை மறைச்சிருவான். ஆனால் அவங்கள சுயமாக சில காரியங்களை சிந்திக்க வைத்து, அதனுள் அந்த காரியத்தை சிந்திக்க மாத்திரமல்ல முடிவெடுக்க வச்சிருவான். அந்த முடிவு அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்லதாக தெரியும். ஆனால் ஒரு காரியத்தை மறைப்பான். என்ன காரியம் தெரியுமா? தேவன் உங்களை கொண்டு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, அல்லது உங்களை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ, உங்கள் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாகும் முன்பதாக உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் எதற்காக அழைத்தாரோ, அந்த திட்டத்தை எல்லாம், அந்த சித்தத்தை எல்லாம், அந்த நோக்கத்தை எல்லாம் மறைச்சிருவான். எல்லாவற்றையும் மறைச்சிருவான். அந்த எண்ணமே அந்த நேரத்தில் வராது, அந்த சிந்தையே வராது. ஐயோ, என்னை கர்த்தர் எதற்காக வேறு பிரித்தார்? கர்த்தர் என் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரே. ஆரம்ப நாட்கள் நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு அநேக காரியங்களை கர்த்தர் என்னிடத்தில் பேசியிருக்கிறாரே. நான் உன்னை கொண்டு இப்படியெல்லாம் செய்வேன், நான் உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வேன், நான் உன்னை கொண்டு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா உன்னை மாற்றுவேன், அநேக ஜனங்கள் பிள்ளை கட்டில் மந்திரவாத செயல்பாடுகளிலும் வேதனையோடு கண்ணீரோடு பாடுகளோடு இருக்கிறதான ஜனங்களை நீ ஜெபித்து விடுதலை ஆக்கி வரும்படியாக உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் வேறு பிரித்திருக்கிறேன் என்றெல்லாம் கர்த்தர் ஆரம்பத்தில் உங்களிடத்தில் பேசியிருப்பார். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கேட்ட நீங்கள் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? அந்த நெருக்கத்தில் வரும்போது, இந்த பாடுகள் வரும்போது, இந்த கஷ்டம் வரும்போது ஓடிடணும், எங்கேயாவது ஓடிடணும், கண்ணு காணாத தேசத்துக்கு ஓடிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஓடும்போது ஒன்றும் மறந்துடாதீங்க. ஓடும்போது ஒன்று மறக்க செய்வான். அது என்ன தெரியுமா? தெய்வ திட்டத்தை மறக்க செய்வான். அந்த நேரத்தில் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க பாரு, அந்த நேரத்தில் தெய்வ திட்டத்தை மறக்க செய்வான், தேவ சித்தத்தை மறக்க செய்வான், உங்களை அழைத்த அழைப்பை விட்டுருவான். அப்படியே எல்லாவற்றையும் மறந்து நீங்களா ஓடுவதற்கும் சாவதற்கும் ஒரு திட்டத்தை நீங்களே வகுத்துடுவீங்க. அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவச்சனமே, வேதம் அதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவதற்கு ரெடியாக இருக்கிறார். ஏற்ற நாள் ஏற்ற வேளை வரும்போது உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்ப்பதற்கு தேவன் நினைத்திருக்கிறார். ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க தெரியுமா? அதையெல்லாம் அந்த கடைசி நேரம், எந்த நேரம்? அந்த நெருக்கமான நேரம் வரும்போது, குடும்ப சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும்போது, அடுத்த நிமிஷம் என்ன செய்வேன்னு தெரியாதபடி நிற்கிற பொழுது தேவ திட்டமே நமக்கு மறந்துடும், நினைவே வராது. உலக பிரகாரம் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அந்த சிந்தனை தான் வரும். நாளைக்கு என் மனைவியை பார்க்கணுமே, என் பிள்ளைகளை பார்க்கணுமே, பிள்ளைகளுக்கு அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, இப்படி தான் எண்ணம் வருமே தவிர தெய்வ திட்டத்தை குறித்து நமக்கு எண்ணமே வராது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்களும் இந்த நாளிலே அதை சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எடுக்கிற முடிவு நல்லதல்ல, தேவன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற முடிவும் திட்டமும் வேறு விதமாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டு புரிந்து அதன்படி அடங்கியிருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து வருவீர்களானால், ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும், நான் உமக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே, அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருப்பேன் ஆண்டவரே. காரணம், நிச்சயமாக வேதம் சொன்னபடி ஏற்ற நாள் என்னை நீர் உயர்த்துவேர், என்னை நீர் உயர்த்துவேர். என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேர். எந்த சத்துருக்களால், எந்த ஜனத்தினால் நான் பாதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் குடும்பத்துக்குள்ளே ஆனாலும் சரி, சபைக்குள்ள ஆனாலும் சரி, என் தெருவில் ஆனாலும் சரி, என் ஊரில் ஆனாலும் சரி, எல்லாரால் நான் நெருக்கப்பட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஏற்ற நாள் வரும், ஏற்ற காலத்தில் நீர் என்னை உயர்த்துவேர். அதுவரையிலும்
உமது பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்பேன் என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை முடிவெடுத்து அடங்கி இருப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கி அநேகர் அப்படி அல்ல. தன்னிச்சையாக முடிவெடுத்து போனதுனால தான், சபையை விட்டு போனதுனால தான், சிலர் குடும்பத்தை விட்டு போனதுனால தான் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியாமல் சில பாதிக்கப்பட்டு போய் இன்றைக்கி இருக்கிறீங்க. என் அன்பின் தேவ ஜனமே, அது நல்ல முடிவு கிடையாது. அதனால தான் நீங்கள் ஏற்ற காலத்தில் கர்த்தரே உங்களை உயர்த்தணும். ஏற்ற நாளில் கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்பதாக சில நெருக்கம் பாடுகள் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த போராட்டம், எனக்கு மட்டும்தானே இந்த போராட்டம் வருகிறது, பாக்கி எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாரும் ஆசீர்வாதமாக தானே இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த நெருக்கம், எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி கேட்கிறதான அருமையான தேவச்சனமே, ஒன்று புரிஞ்சுக்கிடணும். ஒரு தேவ பிள்ளைக்கு போராட்டம் வருதுன்னு சொன்னால் தேவனை அறியாமல் வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் போராட்டம் அல்ல. ஆனால் எந்த தேவனை, எந்த பிள்ளையை கர்த்தர் வேறு பிரித்து தமக்கென்று தெரிந்து கொண்டாரோ, தெரிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை அவர்கள் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை உடையவராக இருக்கிறார்களோ, அதற்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன போராட்டம், சின்ன சின்ன நெருக்கங்கள் வரும். வராமல் இருக்கவே இருக்காது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் அனைவருமே பாடுகள் வழியாக தான் கடந்து வந்திருக்கிறாங்க. பாடுகள் வழியாக தான் அநேக ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கிறாங்க. பாடுகள் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை சென்று அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படியானால் நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிற நெருக்கத்தை பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கிற போராட்டத்தை பார்த்து பின்வாங்குகிறோம், ஓடிப்போக எண்ணுகிறோம், செத்துறனுங்கிற முடிவு எடுக்கிறோம். அது எடுக்கவே கூடாது. தேவ பிள்ளைய, நீ வாழணும். நீ சத்துருக்கள் மத்தியில் உன் தலை உயர்த்தப்படணும். நீ யார் என்று மற்றவர் அறியணும். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக எந்த ஜனம் உன்னை வெறுத்து இன்றைக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறதோ, அந்த ஜனத்தின் மத்தியில் உன் தலையை கர்த்தர் உயர்த்தும் போது உன்னால் தேவ நாமம் இப்பொழுது ஒருவேளை தூசிக்கப்பட்டு போய் இருந்தாலும் அது கண்டிப்பாகவே உன் தலை உயர்த்தப்படும் போது என் தேவ நாமம் உன்னால் மகிமைப்படும். அதுக்கு சின்ன சின்ன பாடுகள் வந்துதான் ஆகும், போராட்டம் வந்துதான் ஆகும். அதை என் ஆண்டவர் சொல்கிறார், இது லேசான உபத்திரவம். இப்போ உனக்கு இருக்கிற உபத்திரவ காலங்கள் அது லேசானது, உனக்கு இருக்கிற பாடுகள் லேசானது. இது எல்லாமே அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? உன் பலத்த கரத்துக்குள்ளே, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இரு, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய சனமே, எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரர் இப்படித்தான். அவரை குடும்பத்தார் பயங்கரமாக திட்டினார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு சாமியை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அவர் ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்தவுடனே அவரை வீட்டை விட்டு ஒதுக்கினார்கள். அவர் வீட்டை விட்டு ஒதுக்கினார்கள். இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, ஓடிரு என்று சொன்னார்கள். அவர் ஓடிப்போய் ஒரு சபையிலே அடைக்கலம் புகுந்தார். அந்த பாஸ்டர் அவரை நல்லபடியாய் கவனித்து வந்தார். முடிந்த அளவுக்கு அவருக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ செய்து வந்தார். இவர் அந்த பாஸ்டருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு பைபிள், இதோடைய வெளியே வந்தவர். ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அந்த மனுஷன் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசு மட்டும் போதும்னு சொல்லி வந்தவர். அவருக்கு பின்னாடி அநேக பாடுகள், அநேக வேதனைகள் வந்தது. அவ்வளவு நெருக்கத்திலும் அந்த ஊழியக்காரருடைய சமூகத்தில் தான் இருப்பார். பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்னென்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அந்த ஆலோசனையை கேட்டு அப்படியே நடந்து வந்தார். வேத அறிவு கிடையாது அவருக்கு,
வேதத்தை எடுத்து பிரசங்கிக்க தெரியாது. ஆனால் அங்கே இருந்தே அந்த நெருக்கத்தில், அந்த பாடுகளில் அநேகர் பசியும் பட்டினியும் தான், இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஊழியக்காரரே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த ஊழியக்காரத்தில் இவர் வந்து சேர்ந்தார். 2 பேருமே கஷ்டத்தை அனுபவித்தாலும், பாடுகளை அனுபவித்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வந்தார். அந்த பாடுகள் நிமித்தம், அந்த நெருக்கத்தின் நிமித்தமாய், பசியும் பட்டினினால இனி இந்த பாஸ்டர்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம், நாமும் பட்டினியாக தான் கிடக்கணும், இந்த சபையில் இருந்தால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சபையை விட்டும் ஓடல, இந்த பாஸ்டரை விட்டும் பிரியலை. ஏனென்றால் அந்த பாஸ்டர் அவர் நல்லபடியாய் ஆவிக்குரிய பாதையில் சத்திய பிரமாணத்தின்படியே சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்டே வந்துட்டார். ஏற்ற நாள் வந்தது. கர்த்தர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிற ஒரு உன்னதமான ஊழியக்காரனாய் கர்த்தர் உயர்த்தினார். அதுக்கு காரணம் என்ன? அவர் அந்த பாஸ்டருடைய கையில் அடங்கியிருந்தார். அதே நேரத்தில் தேவனுடைய கைக்குள் அடங்கியிருந்தார், வசனத்திற்குள் அடங்கியிருந்தார், சத்தியத்துக்குள் அடங்கியிருந்தார். வசனம் என்ன சொல்கிற அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இருந்தார். அதன் நிமித்தமாய் கர்த்தர் உயர்த்தினார். பல வருஷங்கள் அந்த பாஸ்டரோடு இருந்தார். அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் பாஸ்டரை விட்டும், சபையை விட்டும், தேவனை விட்டும் அவர் பின்வாங்கி ஓடவில்லை. வேறு எந்த முடிவும் எடுக்கவில்லை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஊழியத்துக்கென்று வருவார்கள், ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள், அழைப்பு இருக்கும். ஆனாலும் சில நெருக்கங்கள் வரும்போது விட்டுட்டு ஓடுறதுக்கு தான் மனசு வருமே தவிர கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றதுக்கு மனசு வராது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என் அன்பின் தேவச்சனமே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இயேசுவின் அன்பை விட்டு ஓடிராதீங்க. இப்போ இருக்கிற சபையை விட்டு ஓடிராதீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர் கிடைத்திருப்ப, அந்த ஊழியக்காரனுடைய கையில் அடங்கிருங்கள். அவர் கொடுக்கிற உபதேசம் அது கடினமான உபதேசமாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். கடினமான உபதேசம் உங்களுக்கு வருமானால் நீங்கள் பாக்கியவான்கள். அந்த சபை பாக்கியமான சபை. அந்த சபையில் உட்கார்ந்துக்கங்க. ஏற்ற நாள், ஏற்ற வேளை வரும். கர்த்தரை உங்களை உயர்த்திடுவார். கர்த்தரை உங்களுக்கு உயர்த்திடுவார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே ஆதியாகமம் என்கிறதான ஒரு புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உன் நாச்சார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்று சொல்லி சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொன்னவன் யார் என்றால் தேவதூதன். யாருக்கு சொல்லுகிறான் என்றால் ஆகாருக்கு சொல்லுகிறான். காரணம், ஆகார் நல்ல ஒரு வீட்டில் வசித்து வந்தவள் தான். அதே வீட்டில் தான் சாராள் என்களும் வசித்து வந்தாள். ஆனால் ஆகாருக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கர்ப்பத்தை கொடுத்தார். ஆனால் சாராளுக்கோ கர்ப்ப வாசல் திறக்கவில்லை. சாராளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால இந்த குழந்தை பாக்கியம் உள்ளவளாக இப்போ கர்ப்பவதியாக இருக்கிற இந்த ஆகார் அந்த சாராளை பார்த்து அவர் ரொம்ப கிட்டலும் கேலியுமா பண்ணியிருக்கிறா பாருங்க. ஏளனமாக நினச்சிருக்கிறா, அற்பமாக நினச்சிருக்கிறா. இந்த அற்பமாக நினைக்கப்பட்டதான அந்த சாராள் மிகுந்த வேதனைப்பட்டு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதனால தானே இவ என்ன இந்த அளவுக்கு அற்பமாக எண்ணுகிறா, அவளுக்கு இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்ததுனால தானே என்ன அற்பமாக எண்ணுகிறா என்று சொல்லி வேதனைப்பட்டு இந்த ஆகாரை வீட்டை விட்டே தழுகிறா பாருங்க. அப்போ இந்த ஆகாரம் அப்படியே வெளியே வந்துட்டா. வெளியே வரும்போது தான் தேவதூதன் கரெக்டாக ஆகாரை பார்க்கிறான். ஆகாரை பார்த்தவனை கேட்குறான், ஆகாரே எங்கே போகிற, என்ன விஷயம், ஏன் இப்படி கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கிற, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவள் எல்லா விவரத்தையும் சொல்லுகிறாள். எல்லா விவரத்தையும் சொல்லுகிறாள். என் அன்பின் தேவச்சனமே, இது அவளாக எடுத்த முடிவு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இன்னொருத்தி இவளை வெளியே போன்னு சொல்லும்போது இவளா ஒரு முடிவு எடுக்கிறா. போயிடணும் வெளியே,
வெளியே நம்ம போயிடணும்னு சொல்லி இவளா தானால வெளியே வந்துட்டா பாருங்க ஆகார். ஆனாலும் கர்த்தர் இந்த ஆகாரை கவனமாக கவனித்தார். ஆகாரை கவனமாக கவனித்து தூதனை கொண்டு பேசுகிறார். ஓடிப்போ ஆகாரை பாருன்னு சொன்னபோது அவன் பார்க்கிறான் பாருங்க. பார்த்து விசாரிக்கும் போது அவள் எல்லா விவரத்தையும் சொல்லுகிறாள். என் அன்பின் தேவச்சனமே, அவளா ஒரு முடிவு எடுத்துட்டு போனாலும் தேவன் இந்த ஆகார் மேலே ஒரு முடிவு வச்சிருக்கிறார். இந்த ஆகார் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த ஆகாரை கொண்டு என்ன செய்யணும், ஆகாருக்கு பிறக்க போகிற குழந்தைய கொண்டு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அவர் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வைத்திருந்தபடினால இந்த ஆகார் எங்கே ஓடினாலும் தப்ப முடியாது. எங்கே ஓடினாலும், எந்த தேசத்துக்கு ஓடினாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அவளை கர்த்தர் கண்டார். என் அன்பின் தேவச்சனமே, கண்ட தேவன் தான் சொன்னார். கண்ட தேவதூதன் தெளிவாக சொல்லுறான், ஆகாரே நீ எங்கே போகிற, போகாத, உட்காரு, இந்த இடத்துல நில்லு. ஏனென்றால் நான் சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கத்தான் போகிறது. அந்த குழந்தை கொண்டு என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கத்தான் செய்கிறார். நீ நினைப்பதை விடவும் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை கொண்டு பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறார். அந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஆனாலும் உனக்கு பிறக்க போகிற குழந்தையானது நலமுடன் ஜெயமுடன் இருக்கணும்னாலும், தேவ திட்டம் அந்த பிள்ளை மூலமாக நிறைவேற வேண்டுமானாலும், தேவனுடைய அழைப்பின்படி தேவன் அந்த பிள்ளை மேலே என்னென்ன சித்தம் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானாலும், உன் பிள்ளை ஆசீர்வாதமாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது உன் கண்கள் காண வேண்டும் என்றாலும் நீ ஒரே ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி சொன்னான். இப்போ அவள் கேட்கிறா, என்ன செய்யணும்னு கேட்கும்போது தேவதூதன் தெளிவாக சொன்னான், நீ எந்த ஜனத்தினால யாரால் வெறுக்கப்பட்டு வெளியே வந்தியோ, எந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தியோ, யார்கிட்ட வந்து யார் உன்னை வெளியே தள்ளினாங்களோ அதே வீட்டுக்குள்ளே அவளை கையில் போய் நீ அடங்கிரு. அதே அவளுடைய கையில் போய் அடங்கிரு. உன் பிள்ளையை நான் உயர்த்துவேங்கிறார். என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அது எப்படி போக முடியும்? அவள் என்ன திட்டுவா, அவள் என்ன இன்னும் அவமானப்படுத்துவா, அவள் இன்னும் அதெல்லாம் அவள் சொல்லியிருப்பா. ஆனால் அவன் தேவதூதன் சொல்கிறான், என்ன அவமானம் வந்தாலும், என்ன வேதனையான காரியங்கள் வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா, உன் குழந்தை மேல் வைத்திருக்க திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், தேவ சித்தம் நிறைவேற்ற வேண்டுமானால், நீ இங்கே இருக்கக்கூட நேர அவ கையில் போய் அடங்கிரு. நீ அடங்கி இருந்துட்டா உன் பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உங்கள் பிள்ளைகள் மேலே தேவன் வைத்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், உங்கள் பிள்ளை மேலே தேவன் வைத்த சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், பெற்றோர்களாக நீங்கள் தேவ சமூகத்தில் அடங்கியிருக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நீங்கள் சபைக்கு அடங்கியிருக்கணும். நீங்கள் ஊழியக்காரனுடைய கையின்கள் அடங்கியிருக்கணும். ஒரு கடினமான உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கணும். சத்திய வசனத்துக்கு அடங்கியிருக்கணும். சத்திய வசனத்தை கேட்கணும். நித்திய ராஜ்யத்துக்கு என்று உங்களை நீங்களும் ஆயத்தப்படுத்தணும். உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் போது நீங்கள் கர்த்தருக்குள்ளே சரியாக வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார். அந்த பிள்ளை உயர்ந்து இருக்கிறதே தேவ திட்டத்தை இந்த பிள்ளையின் மூலமாக நிறைவேற்றுகிறதையும் உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சபைக்குள்ளே போய் தேவ சமூகத்தில் அவருடைய கைக்குள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஓடிராதீங்க, சபையை விட்டு ஓடிராதீங்க, குடும்பத்தை விட்டு ஓடிராதீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாள் அந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனை யார் என்னென்ன தவறான முடிவில் எடுத்திருந்தாலும் அந்த முடிவு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உம்முடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருக்க உதவி செய்யும். அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நீர் வைத்த திட்டங்கள், பேசின வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நல்லபடியாக நிறைவேறட்டும். அதை காண்க, அவங்களுடைய கண்களுக்கும் அதை காணும்படியாய், அவர்களுடைய கண்கள் அதை காணும்படியாய் கிருபை செய்தரணும். எல்லா தடைகள் எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.